ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல உதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் சேமியா பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போது 1½ பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி நான் அது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட பிரிஞ்சி இலை இல்லைன்னா ரம்ப இலை சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் கோழியோட நெஞ்சு பாகத்தை நான் சின்னதாக நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எலும்பு இல்லாமல் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வெங்காயம் எண்ணெயோட நல்லா வதக்கிக்கலாம். கோழியோட கலர் வெள்ளை கலராக மாறணும். நல்ல வெள்ளை கலராக மாறணும். அது கூடவே அந்த கோழியோட வேகிற வாசமும் வரும். அந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம திருப்பி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விடும் போதே கொஞ்சோன்னு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் கோழி. அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு பச்சை பட்டாணி அப்புறம் கேரட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பீன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷன் தான். இப்போது காய்கறியை கோழி கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா காய்கறின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் காரம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் காய்கறி கோழி கூட நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1½ நல்லா பழுத்த தக்காளி நான் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தக்காளி மசிஞ்ச வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுநெய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட எடுத்துக்கலாம். கரம் மசாலாவும் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது 3மே சம அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா மசாலையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் 2½ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் 1 பாக்கெட் 1½ பாக்கெட் நான் சேமியா எடுக்கிறேன். அதனால் நான் 2½ டம்ளர் நான் விட்டுக்கிட்டேன். நீங்கள் எப்போதுமே 1 பாக்கெட் சேமியானுக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எஸ்எம்பி சேமியா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 பாக்கெட்டுக்கு 1¼ டம்ளர். ஸோ இப்போ மேங்கொண்டு காய்கறியும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் 1½ பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் 2½ டம்ளர் ஊற்றிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் நான் வேக விட்டப்போ அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் சேமியானை நம்ம சேர்த்துட்டு இப்படி அந்த தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலா எல்லா சேமியாலையும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கணும். இது செய்யும் போது அடுப்பு சிம்மில் இருக்கணும். அப்போவும் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு மொரன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி தெளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக அடி பிடிக்காது. இதுதான் நான் ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு வச்சுருக்க தண்ணி அளவு. நீங்கள் உங்கள் சேமியா பாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு வச்சுங்க. மேக்ஸிமம் 1லேருந்து 1¼ டம்ளர் அளவுக்கு ஊற்றினாவே போதுமானது. இதை அப்படியே நீங்கள் வச்சு 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 3/4 பதம் வெந்திருந்தது. இப்போ ஃபுல் பதத்துக்கு வெந்துடும். சிக்கனை இந்த மாதிரி டைரெக்டாக வேக வைக்க பிடிக்காதவங்க நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் காய்கறி சேர்க்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிடக்கூடாது. பாதி பதத்துக்கு வெந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.